ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா வெயில் அடிக்கி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டுட்டு ஸோ குற்றாலம் போகலாம் அப்படின்னு ஒரு ஃபைனல் டிசிஷனோட பயணத்தை தொடங்கினோம். போன வட்டம் நம்ம குற்றாலம் போகும்போது வெறும் பாறை மட்டும்தான் இருந்துச்சு. இந்த தடவை பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லைனாலும் தண்ணி இருந்துச்சுங்க. அதை மட்டும் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ குற்றால பயணம் இனிதே இப்போ தொடங்கி நல்லா என்ஜாய்மெண்ட்டோட நாங்கள் எங்களோட பைக்கில் தான் போனோம். நல்லா இயற்கையை ரசிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தோம். போகிற வழி ஃபுல்லாமே குரங்கு. குற்றாலம்னாலே தானேங்க, உள்ளே நுழைஞ்சோடனே ஃபஸ்ட்டு என்ட்ரி அவர் தான் கொடுப்பாரு, வெல்கம் குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரையும் பார்த்துட்டு மலை எல்லாத்தையும் ரசிச்சுட்டு குற்றாலத்துக்குள்ளே என்ட்ரானோம். என்ட்ராகி கொஞ்சம் ஐயோ தண்ணி எந்த அளவுக்கு விழுது நமக்கு கன்ஃபார்மாக தெரியாதுல்ல. அடுத்தவங்க சொன்னாங்க சரி குளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஏமாற்றம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையை மட்டும் பிடிச்சிட்டு குற்றாலத்துக்கு பயணம் தொடங்கினோம். ஸோ ஒரு வழியாக குற்றாலத்துக்கு வந்தாச்சு. ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ஓகே குளிக்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்புனோம். உள்ளே போய் பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக இருந்தாலும் போன தடவை மாதிரி மோசமாக இல்லை. என்னென்னா போன தடவை கல் மட்டும் தான் பார்த்துட்டு வந்தோம், ஒரு சொட்டு தண்ணி இல்லை. இந்த தடவை குளிக்கிற அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. ஸோ போனோம், நிம்மதியாக ஒரு குளியல் போட்டுட்டு வந்தாச்சு. என்னென்னா ஜென்ஸ் சைடு மட்டும்தான் எல்லா அருவிலையுமே தண்ணி இருந்துச்சுங்க. லேடிஸ் சைடு எந்த ஒரு அருவிலையுமே தண்ணி கிடையாது. ஸோ இதில் நான் குற்றாலம் நியர்பையில் இருக்கிற எல்லா ஃபால்ஸ் பற்றியுமே போடுவேன். ஸோ எல்லா ஃபால்ஸுமே நீங்கள் மொத்தமாக எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது மெயின் ஃபால்ஸு. தண்ணி இவ்வளோதாங்க இருக்குது. லேடிஸ் சைடு பாருங்களேன், ரொம்ப கம்மியாக தான் விழுது. அதுலேயும் நாங்கள் அடித்து பிடிச்சி எப்படியோ குளித்தோம். ஆனால் ஜென்ஸ் சைடு அடித்து தூக்குங்கடா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக விழுந்துட்டு இருந்துச்சு. அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அவங்களவுக்கு என்ஜாய் பண்ண முடியலைங்கிறது உண்மை தான், பட் என்ஜாய் பண்ணோம். போன தடவை பாறையை பார்த்ததுக்கு இப்போ தூரமாக இருந்து இந்த வியூ பார்க்குறதுக்கு உண்மையிலுமே மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஸோ தண்ணி விழுகிறத பார்க்குறது எவ்வளோ சந்தோஷம்னா பாறையை பார்த்துட்டு போனவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். போன தடவை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரிட்டன் போனோம். இந்த தடவை நிம்மதியாக குளிச்சுட்டு மெயின் ஃபால்ஸ் ஆப்ஷன் முடித்து நல்ல நிம்மதியாக 5 அருவியை நோக்கி பயணத்தை தொடங்கினோம். அங்கே போய் பார்த்தோன்னா 5 அருவியில் 2 அருவியில் மட்டும் தண்ணி கொட்டுச்சு. 3ஆவது அருவியில் கொட்டவா வேண்டாமான்னு கேட்டுட்டு இருந்துச்சு. மிச்சம் 2 அருவியில் சுத்தமாக கொட்டலை. ஸோ இந்த கண்டிஷனில் தான் இருந்துச்சு. இதுலேயும் நமக்கு என்ன பிரச்சனைனா ஜென்ஸ் சைடு மட்டும்தான் தண்ணி நல்லா கொட்டிகிட்ருக்கு, லேடிஸ் சைடு சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் லேடிஸை ஃபுல்லாமே க்யூவில் நிப்பாட்டி ஒருத்தராக அனுப்புகிறாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க. அதுலேயுமே பின்னாடி இருக்கவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போதும் போங்க அப்படின்னு துரத்தி வேற விட்டுடுறாங்க. ஸோ இப்போதைக்கு 5 அருவிக்கு போகிறது நல்ல ஒப்பீனியன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இன்றைக்கி இல்லை இந்த 2 நாளுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இந்த பக்கம் நீங்கள் போகாமல் இருக்கிறதே பெட்டர் ஆப்ஷன் லேடிஸாக இருந்தால். ஏன்னா மேக்ஸிமம் லெவல் உங்களை க்யூவில் போட்டே கொண்டுருவாங்க. சரி வந்ததுக்கு சாமியாவது கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு சாஸ்தாவை கும்பிட்டுட்டு சுற்றி வேடிக்கைலாம் பார்த்துட்டு என்னென்ன கடை போட்டிருக்காங்க என்னெல்லாம் இருக்குது எல்லாம் பார்த்துட்டு அடுத்த பயணத்தை தொடங்கினோம். ஸோ அந்த பயணத்தில் எப்படின்னா 5 அருவி நம்மளை கை விட்டுருச்சு. ஸோ சிற்றருவி கிட்டே போகலாம். இதை நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ரொம்ப நாள் வட்டமாக நாங்கள் குற்றாலம் போயிட்டுருக்கோம். இது நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் சிற்றருவிக்குள்ளே. ரொம்ப தூரம் ஆனால் நடக்க வேண்டி இருந்துச்சு. ஒரு இது மாதிரி மேலே ஏறுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஏறி குரங்குங்களுக்கெல்லாம் பிஸ்கெட் அது இதுன்னு போட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே தான் ஏறணும். ஆனால் கொஞ்சம் கால் வலி இருந்துச்சு. பட்டு தண்ணியை பார்த்தோன்னே எல்லாமே மறந்துடுச்சுங்க. அதில் நடுவில் இந்த குரங்க கூட அட்டகாசம் வேறு. என் பையன் பிஸ்கெட் கொடுக்குறேன், அதை கொஞ்சம் அது கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அது பரண்டாத வரைக்கும் நல்ல விஷயம்டா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பாடாப்படுத்திகிட்டு இருந்தான். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு சிற்றருவிக்கிட்ட நாங்கள் நெருங்கினோம். நெருங்க உள்ளே பார்த்திங்கன்னா குப்பை. மெயின் விஷயம் சிற்றருவிக்குள்ளே கேரி பேக்கோ இல்லை வேறு எதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டமோ இல்லை கவர் அந்த மாதிரி எதுவுமே உள்ளே அலௌட் கிடையாது. நீங்கள் ஆளாக போயிட்டு ஆளாக வெளியே வந்துடலாம். ஃபோன் மட்டும்தான் உங்களுக்கு அலௌட், மற்றபடி வேறு எந்த திங்ஸும் மேக்ஸிமம் லெவல் அதுவும் கவர் உள்ள ஐட்டம்
அலோடு கிடையாது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போய் பார்க்கும்போது அழகாக மேலேருந்து ஒரு அருவி கீழே வரைக்கும் கொட்டிகிட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் தண்ணி வந்து கம்மியாக தான் கொட்டுது. ஆனால் இதுவும் அழகாக இருந்துச்சு. ஒரு ஃபால்ஸில் டப டப டபான்னு கொட்டுறது ஒரு அழகுனா, இது ஒரு மாதிரி ரம்மியமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்க தாங்க இப்படி இருந்துச்சு. ஆனால் உள்ளே நாங்கள் குளிக்க போகும்போது எப்படின்னா, மண்டை மேலே ஏதோ கல்லை தூக்கி டப்பு டப்புன்னு போட்ட மாதிரி அவ்வளோ ஸ்பீடு ஃபோர்ஸில் விழுந்துட்டு இருந்துச்சு தண்ணி. இதில் லேடிஸுக்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக வேறு பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போய் குளிச்சுட்டு உள்ளே வந்து நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா அதிலே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடமும் இருந்துச்சு, அது பக்கத்துலேயே குளிக்கிற இடமும் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே நம்ம வீடியோ எடுக்கிறது நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அருவிகளோட ஓட்டம், அதில் இருந்த ரம்மியமான ஒரு ஃபீலிங் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிவிட்டு சிற்றருவியில் ஃபுல் என்ஜாய்மெண்ட். தண்ணியில் நல்லா குளிச்சிட்டோண்டா அப்படிங்கிற ஒரு ஃபீலோட சிற்றருவியிலேருந்து நாங்கள் ரிட்டன் பயணத்தை தொடங்கினோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே போனோன்னா புலி அருவின்னு நினைக்கிறேன் அது இடம் பேர். எப்படின்னா நீங்கள் உள்ளே போகும்போது ஒரு கோயில் மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே தள்ளி போனீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஃபஸ்ட்டு இருக்குங்க. அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து மேலேருந்து ஒரு ஃபால்ஸ் கொட்டுது. அந்த ஃபால்ஸில் உள்ள தண்ணி அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுகிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ குழந்தைங்க, லேடிஸ் எல்லாமே அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே உட்காந்து நல்லா குளித்து ஆர்ப்பாட்டமாக விளாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் அது அழுக்கு தண்ணி மாதிரி இருக்குது, வெளியில் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே நின்று குளிக்கிற ஃபால்ஸில் இருந்து நின்று பயங்கரமாக நல்லா குளிச்சுட்டு, ஆக்சுவலி அந்த 2 அருவியும் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இது ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஓகே நம்ம ஒரிஜினல் குற்றாலம், பழைய குற்றாலத்துக்கு போகலாம் அப்படின்னு எங்கள் பயணம் தொடங்குச்சு. ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் ஆப்ஷனில் வரும் புலி அருவியிலேருந்து. சரிங்களா? போகிற வழி ஃபுல்லாமே நொங்கு, பலாப்பழம் எல்லாம் நிறையா இது விற்றுக்கிட்டே கடைகள் நிறையா இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு இது பண்ணால் இதில் மெயின்லி ஸ்ட்ரிக்ட்டு அலௌட் நாட் அலௌட் என்னென்னா எந்த ஸ்நாக்ஸும் அலௌடு கிடையாது, கேரிபே அலௌடு கிடையாது, எதுவுமே கிடையாது. இதில் வந்து 1 கிலோமீட்டர் உள்ளே தள்ளி போகணுங்கிறதுக்காக பஸ்ஸு, ஆட்டோ ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணி போய்க்கலாம், இல்லை நடந்து போனால் கூட போய்க்கலாம். மேக்ஸிமம் லெவலில் எல்லாருமே வந்து நடக்கணுன்னா எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நமக்கு ஐடியா கிடையாதுல்ல. ஸோ நாங்களும் பஸ்ஸில் பயணத்தை தொடங்கியாச்சு. பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. சரி இவ்வளோ பக்கத்தில் தான் இருக்கா, இது தெரியாமல் தான் பஸ்ஸில் ஏறிட்டோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஆக்சுவலி பழைய குற்றாலத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தண்ணி நல்லாவே கொட்டிகிட்டு இருந்துச்சு. ஆனால் இது நல்லா கொட்டுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிஜமாகவே இல்லை. பழைய குற்றாலத்தை நிஜமாகவே அருவி கொட்டுற இதை வந்து ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும், இனி இவ்வளோ கம்மியாக கொட்டுது அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு கம்மியாக தான் கொட்டிகிட்டு இருந்துச்சு. ஆனால் அது எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு. ஆனால் இதுலேயும் என்ன பிரச்சனைனா ஜென்ஸ் சைடு மட்டும்தான் நல்லா தண்ணி கொட்டிகிட்டு இருந்துச்சு, லேடிஸ் சைடு சுத்தமாக தண்ணி கொட்டலை. இருந்ததில் ஒழுகுனதில் ஏதோ குளிக்கணுமேனு குளிச்சுட்டு வந்தோம். இதில் குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி குளிக்கிற மாதிரி சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்துச்சு. அதில் குளிச்சுட்டு ஜென்ட்ஸ் பாருங்கள் எப்படி அழகாக குளிச்சுட்ருக்காங்க, லேடிஸ் சைடு பாருங்கள் ஒழுகிட்டுருக்கு. இந்த நிலமையில தான் எல்லா ஃபால்ஸ்லேயுமே லேடிஸ்க்கு தாங்க பங்கம் பண்ணாங்க. ஸோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் இருக்குது, எப்படி இருந்தேனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஃபால்ஸுமே அவங்களோட நிஜமான உருவத்தை இழந்த மாதிரி இருந்துச்சு. பட் என்ஜாய்மெண்ட்டான ஆப்ஷன் தான். இப்போ தான் சீசன் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 1 வீக் போச்சுன்னா ஃபுல் சீசன் ஆரம்பிச்சிடும். நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நிற்க கூட இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டம் இருக்கும், தண்ணியுமே அவ்வளோ நிறையா இருக்கும், நல்ல என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ குற்றாலம் போனீங்க அப்படின்னா இந்த எல்லா ஃபால்ஸுமே உங்களால் கண்டிப்பாக தொடர்ச்சியாக தெளிவாக பார்த்துட்டு வர முடியும். நம்ம அடிக்கடி எல்லா இடத்துக்கும் போக முடியாது கரெக்டாக. ஸோ போனீங்கன்னா இந்த மாதிரி எல்லா இடத்தையும் மேக்ஸிமம் லெவல் கவர் பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அப்போனா தான் ஓகே போனதுக்கு எதையோ ஒன்று பார்த்துட்டு வந்துட்டோம், ஏதோ ஒன்று என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். இதை நீங்கள் நிஜமாக அக்ரி பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ மூலிமா குற்றாலத்தில் இப்போதைய நிலைமை என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் போக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் டைம் எடுத்துகிட்டு நீங்கள் போக ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் 1 வீக் அப்புறம் போகும்போது கொட்டுற ஸ்பீடை வேறு லெவலில் இருக்கும், நஜ குற்றாலத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ சீசன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இனிதே எங்கள் பயணத்தை முடிச்சுக்கிட்டோம்.
ஸோ இந்த குற்றால வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிஜமாக பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.